வெல்கம் ஆல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பானிபூரி வீட்டிலையே ஈஸியாக இருக்க பொருள் மட்டுமே வச்சு எப்போல்லாம் நம்மளுக்கு கிரேவிங்ஸ் இருக்கோ சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அது தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கிடலாம். விசில் ஒரு 2 to 5 விசிலுக்குள்ளே வச்சுக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. உருளைக்கிழங்கு அவியறதுக்குள்ளாட்டி நம்ம அந்த பானி செஞ்சிடலாம். அதுக்கு புதினா மல்லி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நம்மள்ட்ட இப்போ மல்லி மட்டும் இருக்கிறனால நான் மல்லி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மல்லி மட்டும் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அதே டேஸ்ட் தான் இருக்கும். மல்லி கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதை வடிகட்டிக்கிறங்க. இது கூட நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லாட்டா புளி கரைச்சல், அந்த புளி தண்ணி கூட ஊற்றிக்கிடலாம், நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பானி ரெடி. அதை நம்ம சைடில் வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் சைடில் இருக்கட்டும். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாட்டியும் நம்மளோடைய உருளைக்கிழங்க வெந்துக்கும். அதை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கிடுங்க. ஒரு ஸ்பூன் இல்லாட்டா ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட நான் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கிடலாம். இது கூட உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா அதுவும் ரெடி. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு பூரி என்கிட்ட ரெடிமேடாக இருந்ததுனால அதை பொரித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பூரியுமே மேக் பண்ணுறதை நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு பானிபூரி ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.